இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரம் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணுறாங்க, இந்த விவகாரத்தை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் முதல் நாளே இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. அதற்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கத்தில் அவர் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுனால அந்த விளக்கம் என்ன கொடுத்தாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போய் அந்த அநாகரிகமானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டே திமுக அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் உண்மையிலேயே என்ன நடக்குது, யார் மேலே தப்பு, மாநில அரசு செய்கிறது சரியா இல்லை மத்திய அரசு செய்கிறது சரியா, எங்கே இந்த பிரச்சனை இருக்குது, எங்கே இந்த அரசியல் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அதே சமயம் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி இந்த பிரச்சனை அரசியல் தான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஆதாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசின ஒரு வீடியோ. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தருவோம்னு திமுறா பேசுகிறார். யாரு? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதாவது ஹிந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 2100 கோடி ரூபாயை வழங்குவோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்கிறார். ஆனால் உண்மையிலேயே ஒன்றிய அமைச்சர் அதை தான் பேசினாரா? தர்மேந்திர பிரதான் என்ன பேசினாரு அதையும் கேளுங்க. Tamil government has ready to sign an MOU with Government of India for accepting PMCD. Few of my members, few of my MP colleagues came to see me. They came to the honorable member who raised the question. She also came to see me with Honorable Education Minister of Tamil Nadu. They agreed, they went back, they have a U-turn. இந்த கேள்வியை எழுப்பின உடனேவே தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு தமிழகம் ஒத்துக்கொண்டது. அவங்க இதுக்காக MOU, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கே அவர்கள் தயாராக இருந்தனர். அது தொடர்பாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன நேரில் பார்த்தாங்க. என்ன நேரில் பார்க்குறம்போது இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களும் வந்தாங்க. தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் வந்திருந்தார். அவர்கள் என்னை பார்க்கும்போது இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், விரைவாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு தான் இவங்க யூட்டர்ன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் அவர் மற்ற விஷயங்களை பேசுகிறாரு. இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் கிட்டத்தட்ட 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்க. இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக என்ன காரணத்துக்காக இதை பண்ணுறாங்க, ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஆனால் எங்கிட்ட உறுதிமொழி கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்படி பேசுறது தவறான விஷயம். அவங்க தமிழக மாணவர்களுடைய கல்வியோடு விளையாடுறாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறாங்க. கொடுத்த வாக்கை அவங்க நிறைவேற்ற தவறிட்டாங்க. தே ஆர் அன்சிவிலைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை அப்போ தான் கொண்டு வர்றார். இதில் எந்த இடத்துலையுமே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கிற போது ஒரு மாநிலத்துடைய முதல்வர் ஒரு பொது மேடையில் என்ன பேசுகிறாரு? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், ஹிந்தி மொழியையும் சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவேன் என்று ஒன்றிய அமைச்சர் சொன்னார்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. அப்படின்னா இதுக்கான அரசியல் இங்கே தான் இருக்குது. இது எப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதை பற்றி பேசுகிற போதெல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பிஎம் ஸ்ரீ திட்டம். பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு நீங்கள் கையெழுத்து போடணும், பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான நிதியை நான் உடனே தரேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர எந்த இடத்துலையும் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹிந்தி மொழியை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல கூட அவர் சொல்லலை. அதுவே இந்த பக்கம் தமிழக முதல்வராகட்டும், பள்ளி கல்வித்துறை அமைச்சராகட்டும், திமுகவை சேர்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இவங்க எப்படி இதை ரிட்டாலியேட் பண்ணுறாங்க? இவங்களுடைய நெரேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல்வர் சொன்னது தான்,
புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பணம் தருவேன். ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் சமஸ்கிருதம் இந்தியை திணிக்கிறாங்க. இப்படியே தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர இந்த முதல்வராகட்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகட்டும் யாருமே இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற அந்த வார்த்தையவே பயன்படுத்துறதில்லை. நீங்கள் வேணால் அறிக்கையை எடுத்து பாருங்கள், அவங்க பேசினதை எடுத்து பாருங்கள். அவங்களுடைய நெரேட்டிவ் எல்லாமே புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறார்கள், ஹிந்தி மொழியை திணிக்கிறார்கள். இதே தான் திரும்ப 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 பேசி மக்கள்கிட்ட பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி அரசியலே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் உண்மை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 14,000 பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். அந்த பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கை முழுவதுமாக அமல்படுத்தப்படும். எல்லா காம்பனன்ஸும் புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன அம்சங்கள் இருக்கோ, என்னென்ன திட்டங்கள் இருக்கோ, அது அத்தனையும் அந்த குறிப்பிட்ட 14,000 பள்ளிகளில் அமல்படுத்தப்படும். இது மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டு முயற்சி தான். மத்திய அரசு 60% பணம் கொடுக்குறாங்க, மாநில அரசு 40% பணம் கொடுக்குறாங்க. அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை. 3 முதல் 5 வருட காலம் மத்திய அரசு இதை நேரடியாக நிர்வகிக்கும். அதற்கு பிறகு மாநில அரசு கிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டமும் புதிய கல்விக் கொள்கையுடைய ஒரு அம்சமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவர் எழுதின கடிதத்திலேயே குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இதில் எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு 2020ஆம் ஆண்டிலிருந்தே திமுக அதை எதிர்த்துட்டே வராங்க. அது மாநில அரசுடைய உரிமை. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதற்கு தமிழக அரசுக்கு, மாநில அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்திய அரசாங்கத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. மாநில அரசு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதற்கு மேலே மத்திய அரசால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையை கூட திமுக முதல்ல சொல்கிறதே கிடையாது. அவங்க இன்னமும் கட்டாயப்படுத்தி திணிக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சது தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. அப்புறம் எங்கேருந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இது நிறைய திட்டங்கள் மற்றும் அம்சங்களுடைய கூட்டுக்கலவை. வெறும் அந்த கொள்கை மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த கொள்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மாணவர்களுடைய இடைநிற்றலை எப்படி தடுக்கிறது, பள்ளிகளை எப்படி தரம் உயர்த்துறது, ஆசிரியர்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, புதிய பாடத்திட்டங்களை எப்படி அமல்படுத்துவது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. இதில் நிறைய திட்டங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் அமல்படுத்தியாச்சு. அதை பற்றி நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், சப்போர்ட் ஃபார் நிபுன் பாரத், குவாலிட்டி அண்ட் இன்னோவேஷன் அட் ஆல் லெவல்ஸ், ஈக்குவிட்டி அண்ட் இன்க்ளூஷன், ஐசிடி, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி பேரில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் அமல்படுத்தி அதற்கான நிதியும் தமிழ்நாடு வாங்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க வெளியில் சொல்கிறது இல்லை. ஏன்னா வெளியில் சொன்னால் திமுகவுடைய இமேஜ் பாதிப்படையும் இல்லையா. ஏன்னா இவங்க புதிய கல்விக் கொள்கையை முற்றிலுமாக எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிலைப்பாடு. இவங்க அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை வந்தால் இங்கே தமிழக மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும் இப்படிங்கிறது தான் நேற்று கூட தமிழக முதல்வர் பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை நம்ம மறுபடியும் திரும்ப பார்ப்போம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இல்லை. ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஏற்கனவே அமலில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க இல்லையா, அது பொய் அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியுது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய அம்சங்களை இங்கே அமல்படுத்திட்டாங்க. அதை வெளியில் சொல்கிறது கிடையாது. ஏன்னா வெளியில் சொன்னால் கூட்டணி கட்சிகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் அவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே அமல்படுத்துறீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. திமுகவுடைய இமேஜ் பாதிக்கும். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல சமரசம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேலி பேச்சு வரும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அவங்களுடைய இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்கிறாங்க. ஆனால் தர்மேந்திர பிரதானோட கடிதத்தில் இந்த விஷயம் தெளிவாக இருக்குது. மேலே நான் குறிப்பிட்ட இந்த திட்டங்கள் ஏற்கனவே அமல்படுத்தியதிலிருந்து பல லட்சக்கணக்கான தமிழக மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்னு அவர் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை ஷேர் பண்ணது யார் அப்படின்னா தமிழக முதல்வர் தான். அப்படின்னா இந்த திட்டம்லாம் ஏற்கனவே அமலில் இருக்குன்னு அர்த்தம். அதில் ஒரு பார்ட்டு தான் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்துறதுல மட்டும் தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை, திமுகவுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே காதும் வச்ச மாதிரி சில திட்டங்களை அமல்படுத்திட்டீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த திட்டத்தையும் அமல்படுத்திட்டு போக வேண்டியதானே. இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கண்டிஷனே கிடையாது. மறுபடியும் திரும்பவும் நான் சொல்கிறேன்,
மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பொய். இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கான நிதி, இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நிதியை வாங்கி இவங்க என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து இவங்க தேர்ந்தெடுத்து சொல்லணும். இத்தனை பள்ளிகள் 400 பள்ளிகள் 500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து சொன்னாங்க அப்படின்னா அந்த பள்ளிகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசு நேராக நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும். அந்த பள்ளிகள் போக மற்ற பள்ளிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தோடைய இருமொழி கொள்கையிலேயே செயல்படும். உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும். மற்ற பள்ளிகளில் தமிழக அரசுடைய இருமொழி கல்வி அப்படியே தொடரும். அதை அவங்க ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை, மாற்றணுங்கிற அவசியமும் இல்லை. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பள்ளிகள் எல்லாமே தரம் உயர்த்தப்பட்ட பிறகு இந்த பள்ளிகள் அனைத்தும் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படும். ஒரு போர்டு வைப்பாங்க. போர்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய புகைப்படம் இருக்கும். போர்டு வச்சா தான் திமுகவுக்கு பிடிக்காது. அதுவும் மோடியுடைய புகைப்படத்தோடு சேர்த்து பிஎம்ஸ்ரீ பள்ளி அப்படின்னு போர்டு வச்சாங்க அப்படின்னா அப்போ வந்து திமுகவுடைய இமேஜ் என்ன ஆகுறது? அப்போ கூட்டணி கட்சிகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும், பார்த்தீங்களா இவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இப்போ வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இவங்களுக்கு இருக்குது. மோடியுடைய பெயர் கொண்ட திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே வராவிடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அது ஒரு பக்கம். இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளியை எதிர்க்கிறதுக்கான காரணம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஎம்ஸ்ரீ பள்ளி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா மத்திய அரசால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏற்கனவே பஞ்சாப், டெல்லி இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசாலையும் எதுவும் பண்ண முடியல. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த திட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி வந்து உங்களுக்கு வராது. இதுதான் கண்டிஷன். இந்த இடத்துல தான் திமுக மிகச்சிறப்பாக விளையாண்டுருக்காங்க. இவங்க இன்னைக்கு கேட்குறது என்ன, நான் திட்டத்தை அமல்படுத்த மாட்டேன், ஆனால் நிதி நீ கொடுக்கணும், ஏன்னா அது ஏன் வரிப்பணம் இப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாதம். இது வந்து ஒரு மொக்கையான வாதம். எந்த திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டம் தான் இங்கே செயல்படுத்தணும். செயல்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு நிதி கிடையாது. இப்போ மெட்ரோவுக்காக நிதி ஒதுக்குறாங்க. மெட்ரோவே நான் கட்ட மாட்டேன், ஆனால் எனக்கு சேர வேண்டிய பங்கு அந்த நிதி, அதனால் நீ எனக்கு கொடுக்கணும், நான் அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாநில அரசால் சொல்லவும் முடியாது. மத்திய அரசு அதற்கு நிதியும் கொடுக்காது. ஆனால் அந்த இடத்துல திமுக எந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக மாஸ்டர் மூவ்ல எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அமல்படுத்த ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம், நாங்கள் விரைவில் 2024-25 கல்வியாண்டுக்குள் நாங்கள் இதை அமல்படுத்தி விடுவோம், இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக வந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காங்க. மத்திய அரசும் அவங்க அங்கிருந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 கடிதங்கள் மத்திய அரசு எழுதியிருக்கு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவருடைய லெட்டர்லேயே சொல்லியிருக்காரு. அப்போ இத்தனை கடிதங்கள்லையும் வந்து எந்த இடத்துலையுமே பிஎம்ஸ்ரீ திட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லவே இல்லை. அதுதான் உண்மை. அதைத்தான் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு திரும்ப சொல்கிறாரு. ஆனால் தமிழக முதல்வராகட்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகட்டும் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வோம் என்று ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பிட்டை சேர்த்துறாங்க. தர்மேந்திர பிரதான் சொல்கிறது பிஎம்ஸ்ரீ பள்ளி, இவங்க சொல்கிறது புதிய கல்விக் கொள்கை, இவங்க சொல்கிறது இந்தி மொழி திணிப்பு. இதை நாங்கள் வந்து ஏற்றுக்கல, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கல, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கலன்னு திரும்ப இவங்க சொல்கிறாங்களே தவிர பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கடிதம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அங்கேயே மேட்ரு ஓவர். ஒரே ஒரு விஷயம் என்ன, அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த நிதியை எப்படியாவது வாங்கணும், அதே சமயம் இதை வச்சு அரசியலும் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிதி கொடுக்கல, நீ வந்து திமிரா பேசுகிறாரு, அவர் வந்து ஆணவமாக பேசுகிறாரு, அதிகார மமதையில் பேசுகிறாரு, எங்களுக்கு மேலே இருக்கேன்னு நினச்சிட்டு பேசுகிறாருன்னு இப்படியெல்லாம் வந்து திரும்ப பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு இங்கே பாஜக மேலே வெறுப்பு வரணும். அது நம்பர் 1. இரண்டாவது, இந்த மொழி திணிப்பு. மும்மொழி கொள்கையில் ஏதேனும் ஒரு இந்திய மொழி அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே திமுக என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, இதை மட்டுமே திரும்ப இவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதன் மூலமாக ஒரு அரசியல். அது இரண்டாவது காரணம். அதற்கு பிறகு இந்த வடமாநில எதிர்ப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக இங்கே இல்லாமல் இருந்தது. வடமாநில மக்களை வந்து கிண்டல் பண்ணுறது, அவங்கள வந்து பானிபூரி விற்கிறவன் சொல்கிறது, பீடாவாயன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து தொடர்ச்சியாக கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகிருந்தது.
இந்த கும்பமேளா டைம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக மறுபடியும் அதுவும் அதிகமாயிருச்சு. அதற்கும் இந்த விவகாரத்தை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. வட மாநிலத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஆங்கிலம் படிக்கிறதே இல்லை, அவனுக்கு எவனுக்குமே இங்கிலீஷ் தெரியாது, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காக நான் வந்து ஹிந்தி படிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசணுமா, இப்படியெல்லாம் வந்து ஒரு குதர்க்கவாதம் பேசி 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 வட மாநில மக்கள் மேலே ஒரு வெறுப்பை விதைக்கும் செயலை வந்து இவங்க செய்கிறாங்க. அதற்கும் வந்து இந்த அரசியல் பயன்படுது. அது மூன்றாவது காரணம். நான்காவது காரணம் என்ன? தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எவனுமே பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் நடக்கிற கொலை, கொள்ளை, கஞ்சா, போதை, பாலியல் வன்கொடுமைகள், இங்கே நடக்கிற ஊழல்கள், இங்கே நடக்கிற முறைகேடுகள், இங்கே நடக்கிற அதிகார துஷ்பிரயோகங்கள், இதை பற்றி எவனுமே பேசக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அதற்கும் வந்து இந்த மொழி பிரச்சனை யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு நான்காவது காரணம். இந்த காரணங்களுக்காகத்தான் திமுக இதை வைத்து அரசியல் செய்கிறதே தவிர, இதில் வந்து மத்திய அரசு தமிழக அரசுக்கு எழுதுறாங்க, நீங்கள் வந்து பிஎம்ஸ்ரீ ஸ்கூலை ஏற்றுக்கோங்க, இந்த திட்டத்தை உங்கள் மாநிலத்தில் அமல்படுத்துங்கன்னு லெட்டர் எழுதுவாங்க. அந்த முதல் லெட்டர் வந்த உடனேவே எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம், நாங்கள் இங்கே அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா மேட்ரு அங்கேயே முடிஞ்சுது. அதற்கு பிறகும் லெட்டர் அனுப்புறதுக்கு வந்து மத்திய அரசுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது, கட்டாயப்படுத்தவே முடியாது. இப்போவும் இவங்க புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் இவங்க கேட்கறது என்ன? நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டேன், ஆனால் அந்த திட்டத்துக்கான நிதியை நீ எனக்கு தரணும். இங்கே தான் சிக்கல். எந்த அளவுக்கு நுணுக்கமாக இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும்? எத்தனை மக்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்? இல்லை இதற்கு முன்னாடி எந்த திட்டத்துக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம்? அந்த தைரியம் தான் இவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் செய்ய வைக்குது. தேவையே இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி, மும்மொழி கொள்கைன்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கி, இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது என்ன நேற்று வந்ததா? 2020 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்தே நீ முடியாதுன்னு சொல்லிட்ட விட்டுட்டாங்க. இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீ என்ன திட்டங்களை அமல்படுத்துகிறாயோ அதற்கு நிதி, அவ்வளோதான். அங்கே தான் இவங்க திரும்ப 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 ஒரு அரசியல் பண்ணி லெட்டர் எழுதி, லெட்டரில் வந்து வி வில் இம்ப்ளிமெண்ட் அப்படின்லாம் போட்டு, நாங்கள் அதற்கு வந்து குழு அமைப்போம்னு போட்டு, தமிழக அரசு இங்கிருந்து அனுப்பிய ஒரு கடிதத்தை இவங்களால் ஆதாரமாக காட்ட முடியல. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, முதல்வர் சொல்கிறாரு இல்லையா, நேற்று என்ன சொல்கிறாரு? 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நீங்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த கடிதத்தை ஒரு ஆதாரமாக வெளியிட்டு போங்களேன், பிரச்சனை முடிஞ்சுதே. எல்லாரும் சேர்ந்து நம்ம மத்திய அரசை கேள்வி கேட்கலாம். அதான் அவங்க லெட்டர் எழுதிட்டாங்கல்ல, நீ எதுக்கு கட்டாயப்படுத்துற அப்படின்னு நம்மலாம் கேள்வி கேட்கலாம். அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே நீங்கள். மத்திய அமைச்சர் பொய் சொல்கிறாராமா. நீங்கள் எழுதின எல்லா லெட்டர்லையும் நாங்கள் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை இங்கே அமல்படுத்துவோம், இப்போ பண்ணுறோம், அப்போ பண்ணுறோம், குழு அமைச்சு பண்ணுறோன்னு இருக்குது. அப்புறம் எப்படி மத்திய அமைச்சர் பொய் சொல்லுவார்? இப்படி ஒரு வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துக்கிட்டு தமிழக மக்களுக்கு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை வந்து ஏமாத்துறீங்களே, அதே மாதிரி மத்திய அரசுக்கு வந்து பிஎம்ஸ்ரீ பள்ளி அமைப்போன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை ஏமாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது இல்லை. ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் அதோடைய மதிப்பு தெரியும். இந்த அரசியலை மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு தேவையும் இல்லை, சாதாரண மக்களுக்கு தேவையே இல்லை. சாதாரண மக்களுக்கு திமுக என்ன சொல்லுது? ஹிந்தியை திணிக்கிறாங்க, மும்மொழியை திணிக்கிறாங்க, பணம் தரமாட்டேங்கிறாங்க, நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு நம்ம கேட்டபோது தரமாட்டேங்கிறாங்க, நம்ம உரிமையை மதிக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டை மதிக்க மாட்டேங்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறாங்க, நம்ம பள்ளிக்கூடம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நம்ம பசங்கள்லாம் படிக்கவே முடியாது, அது ஒழிக்கிறதுக்காகத்தான் இந்த கொள்கை கொண்டு வராங்க. முடிஞ்சு போச்சா? மக்கள் எதை நம்புவாங்க? நீங்கள் உட்காந்துட்டு 15 நிமிஷமாக நான் உட்காந்துட்டு இல்லைங்க இது இப்படி நடந்ததுங்க, அது அப்படி நடந்ததுங்க, இதில் இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்குங்க, இதெல்லாம் சொன்னால் யார் எத்தனை பேர் கேட்பாங்க? எத்தனை பேருக்கு புரியும்? இங்கே தான் வந்து திமுக அரசியல் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய பலம். இவங்க போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, எதுலையாவது ஒன்று அரசியல் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்னா இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை பார்த்து பேசி அவங்க பொய்யை வந்து 1000 தடவை 1,00,000 தடவை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குது, கூட்டணி கட்சிகள் பலம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், அதிமுகவாகட்டும், நாம் தமிழர், தாவேக்கா, எல்லாரும் வந்து இதே ஸ்டாண்டில் தானே இருக்காங்க. எவனாவது ஒரு கட்சிகள் வந்து இதில் வந்து இருக்கிற உண்மையை எவனா எடுத்து சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறானுங்க? அங்கே அதுதான் வந்து திமுக வச்சிருக்கிற செக்கு. ஏன்னா அதை சொன்னால் உடனே நீ வந்து பாஜகவுக்கு ஜால்ரா அப்படின்னு அவனை கட்டம் கட்டிடுவாங்க. அப்படி ஒரு பயம் இவங்களுக்கெல்லாம். ஸோ இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு சக்கர வியூகம் மாதிரி
இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது திமுக. இது அப்படியே வந்து தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இதற்காக இன்னும் நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க, ரயில் மறியல் பண்ணுவாங்க, பாஜகவை எதிர்த்து மிகப்பெரிய அரசியல் பண்ணுவாங்க. இதன் மூலமாக ஏகப்பட்ட அரசியல் நன்மைகள் திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாஜகவை தனிமைப்படுத்திடலாம், பாஜகவோட யாரும் கூட்டணி போக மாட்டாங்க, மற்றபடி வேற யார் வந்தாலும் இங்க மொழிக் கொள்கையெல்லாம் திரிச்சிருவாங்க, இந்தி வந்துடும் சொல்லி பிரச்சாரம் பண்ணலாம். திமுக மட்டும்தான் பாஜகவை மிக தீவிரமாக எதிர்க்கிறது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், அதன் மூலமாக ஓட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியில் எவனும் போக மாட்டான், போனான்னா அவனையும் வந்து பாஜக காரன்னு கட்டம் கட்டிடுவாங்க. எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக எந்த அளவுக்கு மிக நுணுக்கமாக அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது வந்து எத்தனை மக்களுக்கு நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு தெரியாது. பார்க்குறவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுங்க. நன்றி.